60 kg சார்ஜபிள் வெயிட். சார்ஜஸ்க்கான டீட்டெயில் sailshubham.com எங்களோட வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர். First ferry of the season is amazing. We're super excited. ரொம்ப வெற்றிகரமாக இந்த சேவை இனிமேல் தொடர்ந்து இருக்கும். ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது இந்தியாவின் தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை மீள இன்றைய தினம் பிப்ரவரி 22 ஆரம்பமானது. சிவகங்கை என்ற பெயருடைய கப்பல் சேவையானது கடந்த ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. எனினும் புயல், மழை, கடல் சீற்றம் காரணமாக நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பலர் இந்த கப்பல் சேவை எப்போது ஆரம்பிக்கும் என காத்திருந்த நிலையில் மீண்டும் 22 தொடங்கப்பட்டது. இந்நிலையில் 83 பயணியுடன் புறப்பட்ட சிவகங்கை கப்பலானது மதியம் 12:15 மணியளவில் காங்கேசன்துறை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள் சேவையில் ஈடுபட உள்ளது. அத்துடன் இன்று 89 பயணிகள் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணித்தனர். ஒரு வழி கட்டணமாக இலங்கை ரூபாவில் 14,100 ரூபாவும், இருவழி கட்டணமாக 30,100 ரூபாயும் அறவிடப்படும். இதில் பயணித்த பயணிகள் தமது பயணம் சந்தோஷமாக அமைந்ததாக கருத்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து பார்வையிடுவோம், பாருங்கள். 8 நாள் எதிர்பார்த்த அந்த கப்பல் சேவை திரும்பி தொடங்கியிருக்கோம். நிறையா ஃபெசிலிட்டிஸோடு இந்த கப்பல் சேவையை தொடங்கியிருக்கோம். எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், 2 கண்ட்ரியோட மினிஸ்ட்ரிஸ், பேசஞ்சர்ஸ், மீடியா எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முந்திக்கும் இப்போ வந்து ஃபேர் வந்து 8,500 அப் அண்ட் டவுன் ஐஎன்ஆரில். வெயிட் வந்து 10 kg வரைக்கும் ஃப்ரீ வெயிட் அலோவ் பண்ணியிருக்கோம். 60 kg சார்ஜபிள் வெயிட். சார்ஜஸ்க்கான டீட்டெயில் sailshubham.com எங்களோட வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். நிறைய டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக டூர் பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கேஜஸ்க்கான டீட்டெயிலும் எங்களோட sailshubham.com வெப்சைட்டில் இருக்கும். கூடிய விரைவில் செகண்ட் ஃபெரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது வந்து இதோட ஃபாஸ்ட்டாக போகும். 3 ஹவர்ஸில் ஸ்ரீலங்கா போய் சேரும். அது 250 பேசஞ்சர் கெப்பாசிட்டியோடு இருக்க சூப்பர் ஃபாஸ்ட் ஃபெரி. அது எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா 83 பேர் போயிருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா 85 பேர் வராங்க. நன்றி. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. இல்லை, கப்பலில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக இருந்துச்சு. இந்த இலங்கை மண்ணை. ஆமாம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, புது அனுபவம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பழனிலேருந்து வர்றோம். தமிழ்நாடு பழனி. ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு சார். ஃபுட் உள்ளே ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ளஸ் வாட்டர் தந்தாங்க. பொங்கல் சாம்பார். என்ன சார் கொண்டு வந்தீங்க? per person 10 kg allowed. Hand luggage allowed. Without யாழ்ப்பாணம் வரணும் மட்டும் முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா? எஸ் சார். பொதுவாக யாழ்ப்பாணம் மட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் விலங்கு என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் தமிழர்கள், தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் டிசைன் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் சார். கண்டி, நூறில் வெள்ளி, ராமாயண் யாத்ரா மெயினாக, ப்ளஸ் கொழம்பு. பயணம் எப்படி இருந்தது? நம்மளா ஃப்ளைட்டில் வரதுக்கும் கப்பலில் வரதுக்கும் எப்படி இருந்தது பயணம்? ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேகம்தான். இங்கே வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார்.
கீழே வந்து நல்லா ஃப்ரண்ட் டெஸ்க், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்க், பின்னாடி டெஸ்க், அப்புறம் மேலே வியூ வந்து சூப்பர் வியூ. கீழே வந்து வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏசியா ஃபுல்லாக? ஏசி, ஃபுல் ஏசி, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். சேஃபான பயணம். ரொம்ப சேஃபான பயணம். எவ்வளோ பேமெண்ட் செய்யுங்க சிப்புக்கு? 4500 per person. நீங்கள் தமிழ்நாடு? கோயம்புத்தூர். ஓகே, இளநியை வந்து குடிங்க. இந்த மாதிரி இளநீ குடிச்சா தான் சரி. யாழ்ப்பாணத்தில் குடிங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கப்பல் பயணம். ஆமா, 4 மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஆமா, இது ஸ்ரீலங்காக்கு இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்புங்க. ஆமா, இடங்களை போறமா இப்ப இப்போதைக்கு கொழும்போ, ட்ரிக்கோமலே, கண்டே எல்லாமே போய் பார்க்கலான்ட்டு ஆசை. இனி அங்கே போன உடனே 5 days பிளான் இருக்கு. ஸோ எங்கே போக முடியுமோ எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோங்க. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பில் வரேன். யாழ்ப்பாணம் இதே ஃபஸ்ட்டு, இலங்கை வந்து இதே ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கப்பல் பேமெண்ட் வந்து அங்கேருந்து இங்கே டூரிஸ்ட் வர்றதுக்கு 4500 rupees. டூரிஸ்ட்டாக வர்றதுக்கு எங்கள் ஏஜென்ட் பார்த்துக்கிறாரு. இமிகிரேஷன் கொஞ்சம் லேட்டு தான், நல்லா இருக்குது, புது அனுபவம். விசாரிக்கிற எப்படி எங்கே போகிறீங்க, எல்லாம் எங்கே போகிறாங்க, எங்கேருந்து வர்றீங்க, எல்லாம் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, அனுபவம் புதுசாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க? நீங்கள் ஒரு டீமா? நாங்கள் ஒரே ஃபேமிலி, 13 members ஃபேமிலியாக வந்திருக்கோம். எந்த இடம் நீங்கள் இந்தியாவில்? நாங்கள் இந்தியாவில் வந்து பழனி, ஒவ்வொன்றும் ஒரு பிளேஸ், ஒரே ஃபேமிலி. தேனி, அவர் பழனி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி. சரி, நன்றி. நன்றி, தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல வந்து? இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் என்ற ஊரில் இருந்து வந்திருக்கோம். என் பேர் கணேசன். எத்தனை பேரா பாருங்க? நாங்கள் ஒரு 12 பேர் வந்திருக்கோம். 12 பேர் குரூப்பாக வந்திருக்கோம். இது எல்லாம் உங்களுடைய தான்? இதெல்லாம் எல்லாமே ரிலேஷன். ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடம் போகிறோமா எப்படி? இது கைடுக்கு தான் தெரியும். இப்போ வந்து எனக்கு அவ்வளவு சரியாக தெரியல. கைடு தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ போகிறத வச்சு தான் நம்ம எந்தெந்த இடம்ன்ற ஐடி பண்ண முடியும். சரி, நன்றி. நன்றி. பாருங்க, பஸ்ஸில் வந்தாலும் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகலாம், டூரிஸ்டாக வந்தாலும் அதெல்லாம் பாருங்கள், அம்மா போய் வந்துருக்கோம். பாதுகாப்பு போலீஸ் எல்லாருமே போய். We've just arrived from the first ferry of the season, which is amazing. We're super excited to be here, and we're going to cycle to go buy a SIM card first, and then I'm going to make a plan for my journey, heading down to Ella to see a friend, and these guys are going to head down the coast, I think. Is your friend? Is your friend? We've met. We are friends now, but we met on the ferry. Okay. Yeah. Your country? UK. Wales. Okay. Your plan to ride around Sri Lanka? Yes. Yeah, to meet my friend and ride around Sri Lanka, the coast and the mountains. Yeah, very excited. Start from here? Start from here. Yeah, this is it. Start of the journey. How is Daphna? Thank you. How is Daphna? Well, I mean, seems lovely so far. I haven't really seen it yet. I'm very ready to be sweaty. Okay. Thank you. Thank you. எப்படி கப்பல் பயணம்? நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து வருது கப்பல், சிவகங்கைன்னு வருது. எல்லாம் அருமையாக இருந்ததுண்ணே. எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்குண்ணே. எப்படி சிபி எடுக்கும்? எல்லாம் ஓகேண்ணா, தேவையில்ல. ஓரளவு பிளைட்டுக்கு இதுவும் ஓரளவு கன்ஃபார்மாக இருக்குது, தேவையில்ல. அதாவது ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு. ரெண்டும் இருக்குண்ணா. ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குண்ணா. 4500 இந்தியா பணத்துக்கு. நான் ஏசி. ஏசி எவ்வளோன்னு தெரியலண்ணா. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வருது, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். பட் ஒரு 3.5 மணி நேரம்ண்ணா. டைம் எடுத்துறாங்க. கரெக்டாக 8 மணிக்கு எடுத்தாங்க, கரெக்டாக 12 மணிக்கு வந்தது. ரொம்ப நன்றிண்ணா. நடராஜன். நான் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் முன்னாள் இந்திய துணை தூதுவராக 3 வருஷம் பணிபுரிஞ்சிட்டு இப்போ நான் ஓய்வு பெற்றுட்டேன் இந்திய வெளியுறவுத்துறையிலிருந்து. உங்களை எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும், அதாவது நாகப்பட்டினத்திலேருந்து காங்கேசன் துறைக்கு இன்றைக்கி சுபம் ஃபெரி சர்வீஸ் மூலமாக இந்த கப்பல் சேவையை நம்ம ஆரம்பித்தாச்சு.
அதில் கிட்டத்தட்ட ஒரு 85 பேர் பயணிக்கிறாங்க. இது ரொம்ப வெற்றிகரமாக இந்த சேவை இனிமேல் தொடர்ந்து இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதே போன்று இங்கே துறைமுகத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் எல்லோருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஊடகத்தின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி முதல் நாள் இது சர்வீஸு இன்றைக்கே 85 பேர் வந்துட்டாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கப்பல் சேவை தொடர்பான இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இதை ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.